தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னா, 2026 மார்ச் மாதத்தில் நடந்த ஒரு பெரிய ஜோதிட மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நின்று போன விஷயங்களை நகர்த்த போகுது. அதாவது நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் எந்த விதமான பலனுமே இல்லாத காரியங்கள் இந்த 2026 மிகப்பெரிய அளவில் பலனை தரப்போகுது. நீங்க நினைத்தவாறு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்க போகுது. மார்ச் 6 அன்று, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சனிப்பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடந்தது. சனீஸ்வரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு நகர்ந்தார். இந்த மாற்றம் சாதாரண மாற்றம் கிடையாது. காரணம் என்னன்னா, சனி என்பது ஜோதிடத்தில் கர்மகாரகன், தண்டனைகளை பாரபட்சம் இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு இருள் சூழ்ந்த கிரகம். இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, சனி பெயர்ச்சியால் எனக்கு என்ன நடக்க போகுது, அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா அந்த மாற்றம் எல்லா தனுசு ராசிகளுக்கும் வராது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரும். வேத ஜோதிடப்படி சனீஸ்வரன் ஒரு ராசியில 2.5 வருடங்கள் நிச்சயமாக தங்குவார். அதாவது 2025 மார்ச் மாதம் முதல் சனி மீன ராசியில் பயணம் செய்கிறார் மற்றும் 2027 வரை அங்கேயே இருப்பார். இதன் அர்த்தம் என்ன? இந்த காலத்துல சனி மனிதர்களின் வாழ்க்கையில் தாமதம், சோதனை, பொறுப்பு, கர்ம விளைவுகள் இவற்றை கொண்டு வருவார். ஆனால் சனீஸ்வரன் என்ன செய்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே மாட்டாரு. அது என்னன்னா, மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு தருணத்திலையுமே மனிதர்களை தண்டிக்கவே மாட்டாரு. அதனால சனீஸ்வரன் என்னை தண்டிச்சிட்டாரு, அவர் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களின் மனதிலிருந்து தயவு செய்து அகற்றுங்கள். அவர் மனிதர்களை மாற்றி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற வைப்பார். அதனாலதான் ஜோதிட மொழியில சனீஸ்வரன் கடுமையான ஆசிரியர் என்று கூறுவோம். தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது. காரணம் என்னன்னா, இந்த காலத்துல 4ஆம் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் இந்த நிலையை அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவோம். இதன் பொருள், வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும், மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியேறும், வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் நீங்க அனுபவித்த சோதனைகள் உங்களை விட்டு விலகும். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்படலனா, எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்கலனா, அர்த்தாஷ்டம சனியில நீங்க சில உண்மைகளை பற்றி தெரிஞ்சிக்க கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த உண்மைகளை நோக்கி நீங்க நகரும் பொழுது எதிர்பாராத கஷ்டங்களையும் நாம தாண்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இல்லைனா இதெல்லாமே நீங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்தது நடக்க போவது காத்துக்கிட்டு இருந்த வெற்றி தான். எதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சாச்சு, இனி கஷ்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலையை தனுசு அடைந்தாச்சு. இந்த மார்ச் மாதத்தோட முடிவுல வாழ்க்கையின் திசை மாறும். இது நாள் வரைக்கும் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இந்த வேலையை செஞ்சா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே, நாமும் மற்றவர்களைப் போல பணத்தை நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ்மனதில் தோன்றும். அந்த எண்ணத்தை பின்தொடர்ந்து சென்றால் மட்டுமே தனுசு சிகரத்தை நோக்கி நகர முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய வேலையவே செஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்தால், இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அது மட்டுமே தான் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதமான அபார வளர்ச்சியையும் அடைய முடியாமல் போகும். இந்த எண்ணம் எப்ப தோன்றும்னா, சரியாக உச்சி வேளையில் சனிக்கிழமையில்தான்
உங்களுக்கு தோன்றும். அந்த ஆதவன் உச்சியில் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் இன்னமும் இருக்கும் இடத்திலேயே இருக்குது, ஒரு அடி கூட நகரவே இல்லையே, நாம செய்யக்கூடிய தொழிலை மாற்றலாமா, மிகப்பெரிய அளவில் இந்த உறவை விட்டு விலகலாமா? ஏன்னா நீங்க உறவுகளுடன் சேர்ந்து இருக்க இருக்க உங்களுடைய யோசனைகளை அவங்க செயல்படுத்த விடவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அத்தனை சுமைகளையும் உங்க மேலதான் வைப்பாங்க. நீங்க எப்போ தனித்து இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறீங்களோ, இல்ல நான் தனியா தான் இருக்க போறேன் அப்படின்னு குடும்பத்துல சொல்லி பாருங்க, எல்லா வேலைகளையும் நாங்க பார்த்துக்கிறோம், நீ எந்த ஒரு சுமையையும் தாங்க வேணாம் அப்படின்னு உங்களை நோக்கி சில வார்த்தைகள் வரும். அந்த தருணம் உங்களுக்கு போதும். இனி எந்த விதமான தேவையில்லாத சுமைகளையும் நீங்க சுமக்காமல் இருப்பதற்கு. அப்படி நீங்க சுமையில்லாமல் இருந்தாலே போதும், முன்னேறி செல்ல முடியும். உங்க தலை மேல அவ்வளவு பாரம் இருக்குது. அதுலயும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில சொல்ல முடியாம அத்தனை சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த மார்ச் மாதத்தோட முடிவிலிருந்து நீங்க மிகப்பெரிய அளவுல சுதந்திரமானவர்களாக மாறப்போகின்றீர்கள். இந்த பூராடம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக ஒரே விஷயத்துல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேலையாக இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம். அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் பார்க்கின்றார், உழைப்பு. உழைத்தவர்களுக்கு இந்த காலத்துல எதிர்பாராத வருமானம் நிச்சயமாக அமைந்தே தீரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தே தீரும். தொழிலில் மிகப்பெரிய அளவுல நீங்க வளரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். சனீஸ்வரன் என்பது நீங்க செய்த கர்மாக்களை திருப்பி கொடுக்கக்கூடிய கிரகம். நீங்க கடந்த காலத்துல செய்த செயல்கள் இந்த காலத்தில் திரும்ப வரும். நல்லது செய்திருந்தால் அதிர்ஷ்டம் வரும். தப்பி தவறி உங்களுக்கே தெரியாம தவறு செய்திருந்தால் சில சோதனைகள் வரும். இதனால தான் சனி காலத்தை கர்மா திரும்பும் காலம் என்று சொல்வோம். தனுசு ராசியில 3 முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம். இந்த மூல நட்சத்திரம் என்றாலே மூலம் நிர்மூலம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஜகத்தையே ஆளக்கூடிய சக்தி மூலத்திடம்தான் உள்ளது. உங்களை பற்றியும் உங்களுடைய திறமையை பற்றியும் இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் தெரிந்து கொள்ளும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. காயப்படுத்தியவர்களை நினைத்து கொண்டு மேலும் மேலும் நீங்க வளராம இருக்காதீங்க. நடந்த சனி பெயர்ச்சியின் தாக்கம் முதலில் மூலத்தை தான் தொடும். இந்த காலகட்டத்தில் சனி என்ன செய்யும்னா, நீங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகளை மாற்றி எடுக்குமாறு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு அமைத்து தரும். அதாவது தெய்வம் என்னைக்குமே உங்களுக்கு இறங்கி வந்து உதவியை செய்யாது, வழியை மட்டுமே தான் காட்டும். நீங்க அந்த வழியை பார்த்ததுமே நான் இதுல சென்றேன்னா தோத்துடுவேனோ, என்னால ஜெயிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சந்தேகத்துடனே காலை எடுத்து வைக்காதீங்க. அதாவது ஒரு சின்ன உதாரணம், பல 100 அடிக்கு மேல் இருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு தெரியாது நாம விழுந்ததும் மிகப்பெரிய பாதை நமக்காக இருக்கின்றது. அந்த பாதையில நாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வேகமாக ஓட முடியும், வெற்றியை சென்று அடைய முடியும் அப்படின்னு முன்னாடியே அதுக்கு தெரியாது. அதனால எந்த ஒரு தருணத்திலையுமே எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பதை விட்டுட்டு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகமாக்கிக்கிட்டு முன்னேறி செல்லுங்கள். வெற்றி உங்க பின்னாடி நிச்சயமாக வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்தை நீங்க மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை வரும். சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்திற்கு சென்று வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது வேலை காரணமாகவும் இருக்கலாம்,
தொழில் சார்ந்த காரணங்களுக்காகவும் நீங்க அந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலை வரலாம். அதாவது நாம வாழ்க்கையில எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு 4 நல்லது நடக்க போகுதுன்னா அந்த நல்லதை தடுத்து நிறுத்துவதற்காக 7 கெட்டது துரத்துக்கிட்டு வருமா. அந்த கெட்டதை மிகப்பெரிய அளவுல தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இருள் சூழ்ந்த கிரகமான சனீஸ்வரன் ஒருவனுக்கே இருக்கு. மிகப்பெரிய அளவுல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி தடுத்தால் எந்த கிரகம் கொடுக்கும்? சனீஸ்வரன் தடுத்து நிறுத்திட்டாருன்னா எப்பேற்பட்ட கிரகத்தாலையும் உங்களுக்கு கெடுதல்களை கொடுக்க முடியாது. ஏன், ராகு கேதுவால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்தை நாம தாண்டணும், வெற்றியை சென்று அடையணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை மனதில் நினைச்சுக்கிட்டு காகத்திற்கு கருப்பு எல்லை தானமாக வையுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை நல்லபடியாக சுபிக்ஷமாக சந்தோஷமாக அமைந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.